பொன்னியின் செல்வன். கல்கியின் பொன்னியின் செல்வன் என்ற சோழர் வரலாற்று கதையினை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களுக்கு புதுவை சுமதியின் சுவைமிகு வணக்கம். பொன்னியின் செல்வன் பாகம் 1 புதுவெள்ளத்தில் அத்தியாயம் 19 வரையிலுள்ள முன்கதை சுருக்கம் தங்களின் நினைவூட்டலுக்காக. தமிழகத்தின் வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வானர் குலத்தைச் சேர்ந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் காஞ்சி நகரின் புதிய மாளிகையில் இளவரசர் ஆதித்த கரிகாலர் கொடுத்த 2 ஓலைகளை கொண்டு வந்து மகாராஜாவிற்கும் சகோதரி இளைய பிராட்டியாருக்கும் கொடுத்து வர பணிந்ததன் பேரில் பிரயாணம் மேற்கொள்கின்றான். வழியிலே ஆழ்வார்க்கடியான் நம்பியின் சிநேகிதம் ஏற்படுகின்றது. கடம்பூர் மாளிகையில் நண்பன் கந்தன்மாறனை சந்திக்கின்றான். கந்தன்மாறன் தன் தந்தை சம்புவரையருக்கும் மாமா பழுவேட்டரையருக்கும் அறிமுகம் செய்து வைக்கின்றான். கடம்பூர் மாளிகை நடுநிசை கூட்டத்தில் பல சிற்றரசர்கள் கலந்து கொண்டனர். பழுவேட்டரையர் தான் கொண்டு வந்திருந்த பல்லக்கில் இருந்து கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர் தான் சோழ நாட்டின் அடுத்த பட்டத்திற்கு உரியவர் என கூறி அவரை வெளிவரச் செய்து அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைக்கின்றார் பழுவேட்டரையர். இதனை ரகசிய மறைவிலிருந்து அறிந்து கொண்ட பின் மறுநாள் தன் பிரயாணத்தை ஓடத்திலே ஏறி மீண்டும் தொடர்கின்றான் வந்தியத்தேவன். இந்நிலையில் இதற்கு மறுபுறம் சுந்தர சோழரின் புதல்வி குந்தவை அவளுடன் கொடும்பாலூர் சிற்றரசன் மகள் வானதி இருவரும் படகில் ஏறி குடந்தை ஜோதிடரை சந்திக்கின்றார்கள். வானதியின் ஜாதகம் குறித்து விவாதிக்கின்றனர். இச்சூழலில் சுந்தர சோழனுக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்பதனை அறிவதற்காக ஆழ்வார்க்கடியான் நம்பியின் பரிந்துரையின் பேரில் குடந்தை ஜோதிடரை சந்திக்க வருகின்றான் வல்லவரையன் வந்தியத்தேவன். வந்தியத்தேவனுக்கும் குந்தகைக்கும் பார்வை பரிமாற்றம் அங்கே நிகழ்கின்றது ஜோதிடர் இல்லத்தில். அங்கிருந்து கிளம்பிய பின் மீண்டும் ஆற்றங்கரை ஓரத்திலே முதலையிடமிருந்து காப்பாற்றுவதன் பொருட்டு மீண்டும் சந்திப்பு நிகழ்கின்றது. பின்னர் ஆழ்வார்க்கடியான் இடும்பர்காரியை பின்தொடர்கின்றான். இத்துடன் அத்தியாயம் 19 நிறைவுறுகின்றது. அத்தியாயம் 20 முதற் பகைவன் தொடர்கின்றது. தக்க சமயத்தில் ஆந்தை செய்த உதவியை ஆழ்வார்க்கடியான் மனதிற்குள் பெரிதும் பாராட்டினான். ஏனெனில் காட்டின் மத்தியில் கூடியிருந்த சதிக்காரர்கள் சிறகடித்து கொண்டு உரிமைய ஆந்தையை பார்த்து அதனால் ஏற்பட்ட சத்தம்தான் என்று எண்ணிக்கொண்டார்கள். அடே, அந்த கோட்டான் நம்மை பயப்படுத்தி விட்டது, வெட்டுடாதை என்றான் ஒருவன். வேண்டாம், உங்கள் கத்திகளை வேறு முக்கியமான காரியங்களுக்கு பத்திரப்படுத்தி வையுங்கள். ஆந்தையும் கோட்டானும் நம் சிநேகிதர்கள். மனிதர்கள் சாதாரணமாய் உறங்கும் சமயங்களில் நாம் கண் விழித்திருக்கின்றோம். நம்மோடு ஆந்தைகளும் கூகைகளும் கண் விழித்திருக்கின்றன என்றான் ரவிதாசன். அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே மெல்ல மெல்ல அடிமேல் அடியை எடுத்து வைத்து கொண்டு வந்தான் திருமலை. ஒரு பெரிய மருத மரத்தின் சமீபத்தை அடைந்தான். 100 வயதான அந்த மரத்தின் பெரிய வேர்கள் நாலாபுரத்திலும் ஓடியிருந்தன. ஓர் ஆணிவேருக்கும் இன்னொரு ஆணிவேருக்கும் மத்தியில் தரையிலும் இடைவெளி இருந்தது. மரத்தின் அடிப்பக்கத்திலும் நல்ல குழிவு இருந்தது. அத்தகைய குழிவு ஒன்றில் மரத்தோடு மரமாக சாய்ந்து கொண்டு ஆழ்வார்க்கடியான் நின்றான். தஞ்சாவூர் ராஜ்யத்தின் பொக்கிஷம் இருக்கும் வரையில் நமக்கு வேண்டிய பொருளுக்கு குறைவு இல்லை. எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய நெஞ்சு துணிவு வேண்டும். காரியம் முடிகின்ற வரையில் வெளியில் தெரியாதபடி ரகசியத்தை பேணும் சக்தி வேண்டும். நமக்குள் 2 பிரிவாக பிரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரிவினர் உடனே இலங்கைக்கு போக வேண்டும். இன்னொரு பிரிவினர் தொண்டை மண்டலம் சென்று காரிய சித்திக்கு தக்க சமயத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஏறக்குறைய 2 காரியங்களும் ஒரே சமயத்தில் முடிய வேண்டும். ஒரு பகைவனை முடித்த பிறகு அவகாசம் கொடுத்தால் இன்னொரு பகைவன் ஜாக்கிரதையாகி விடுவான். அதற்கு இடமே கொடுக்க கூடாது. தெரிகிறதா? உங்களில் இலங்கைக்கு போவது யார்? யார் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் என்றான் ரவிதாசன். நான் போகின்றேன், நான் தான் போவேன் என்று பல குரல்கள் ஒரே சமயத்தில் கேட்டன. யார் போகிறது என்பதை அடுத்த முறை கூடி தீர்மானிக்கலாம். அதுவரைக்கும் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் இன்னும் சில இருக்கின்றன என்றான் ரவிதாசன். ஈழத்துக்கு எந்த வழி போவது நல்லது என்று ஒருவன் கேட்டான். கோடிக்கரை வழியாக போகலாம். கடலை கடப்பதற்கு அது நல்ல வழி. ஆனால் இங்கிருந்து கோடிக்கரை வரையில் செல்வது கடினம். நெடுகிலும் பகைவர்கள் ஆங்காங்கே ஒற்றர்கள். ஆகையால் சேதுவுக்கு சென்று அங்கே கடலை தாண்டி மாந்தோட்டத்திற்கு அருகில் இறங்குவதுதான் நல்லது. இலங்கை போகின்றவர்கள் படகு வலிக்கும் கட்டுமரம் தள்ளவும் கடலில் நீந்தவும் தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே யாருக்கு நீந்த தெரியும் என்றான் அவன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்ற குரல்கள் எழுந்தன. முதலில் இலங்கை மன்னன் மகிந்தனை கண்டு பேசிவிட்டு பிறகு காரியத்தில் இறங்க வேண்டும். ஆகையால் ஈழத்துக்கு போகின்றவர்களில் ஒருவருக்காவது சிங்கள மொழி தெரிந்திருக்க வேண்டும். நமது சோமன் சாம்பவன் இன்னும் வந்து சேரவில்லையே, யாராவது அவனை இன்றைக்கு பார்த்தீர்களா என்றான் அவன். இதோ வந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஆழ்வார்க்கடியானுக்கு மிக்க சமீபத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. அடியான் மேலும் மரத்தோடு மரமாக ஒட்டி கொண்டான். அடடா, இந்த பாழும் உடம்பு எப்படி பெருத்து விட்டது! இவ்வளவு சங்கடமாயிருக்கின்றதே
என்று ஆழ்வார்க்கடியான் எண்ணினான். புதிதாக 2 பேர் அக்கூட்டத்தில் வந்து சேர்ந்து கொண்டார்கள். ஆழ்வார்க்கடியான் தன் முகத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டும் மரத்திற்கு வெளியே நீட்டி எட்டி பார்த்தான். புதிதாக வந்தவர்கள் இருவரும் கொள்ளிடக்கரையின் அரச மரத்தடியில் சந்தித்து பேசியவர்கள்தான் என்று தெரிந்து கொண்டான். புது மனிதர்களை கண்டதும் ரவிதாசன், வாருங்கள் வாருங்கள், ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு ஆபத்து வந்துவிட்டதோ, வராமலே இருந்து விடுவீர்களோ என்று பயந்தேன். எங்கிருந்து, எந்த வழியாக வந்தீர்கள் என்றான் அவன். கொள்ளிடக்கரையோடு வந்தோம். வழியில் ஒரு கூட்டம் நரிகள் வளைத்து கொண்டன. நரிகளிடம் சிக்காமல் தப்பித்து வருவதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டது என்றான் சோமன் சாம்பவன். புலிக்கும் சிங்கத்திற்கும் பயப்பட்டால் பொருள் உண்டு, நரிக்கு பயப்படுகிறவர்களால் என்ன காரியத்தை சாதித்து விட முடியும் என்றான் அந்த கூட்டத்திற்கு முன்னமே வந்திருந்தவர்களில் ஒருவன். அப்படி சொல்லாதே அப்பனே, சிங்கம் புலியை காட்டிலும் நரி பொல்லாதது. ஏனெனில் சிங்கமும் புலியும் தனித்தனியே பாய்ந்து வரும் விரோதிகள். அவற்றோடு சண்டையிட்டு நாம் சமாளித்து விடலாம். ஆனால் நரிகளோ கூட்டம் கூட்டமாக வருகின்றன. ஆகையால் அவற்றிற்கு பலம் அதிகம். சோழ நாட்டு நரிகள் பெரும் கூட்டமாக வந்ததினால்தானே நம் ஒப்பற்ற மன்னாதி மன்னர் தோற்கவும் உயிர் துறக்கவும் நேர்ந்தது. இல்லாவிட்டால் அவ்விதம் நேர்ந்திருக்குமா என்றான் ஒருவன். அந்த நரிக்குலத்தை அடியோடு அழிப்போம், கூண்டோடு நாசம் செய்வோம் என்று ஆங்காரத்துடன் கூவினான் சோமன் சாம்பவன். இதோ அதற்கு வேண்டிய உபகரணங்கள் என்று ரவிதாசன் பொன் நாணயங்களை குவியலை சுட்டி காட்டினான். சோமன் சாம்பவன் நாணயங்கள் சிலவற்றை கையில் எடுத்து பார்த்துவிட்டு, ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் பனை என்று சொன்னான். சோழனுடைய பொன் பழுவேட்டரையருடைய முத்திரை. நான் சொன்னபடி நிறைவேற்றி விட்டேன். உங்களுடைய செய்தி என்ன? இடும்பன்காரி ஏதாவது செய்து கொண்டு வந்திருக்க வேண்டுமே என்றான் ரவிதாசன். ஆம், கொண்டு வந்திருக்கின்றார், கேளுங்கள், அவரே சொல்லுவார் என்றான் இவன். இடும்பன்காரி சொல்லத் தொடங்கினான். தங்கள் கட்டளைப்படியே சம்புவரையர் மாளிகையில் பணியாளாக நான் அமர்ந்து வேலை பார்த்து வருகின்றேன். அதனுடைய பலன் நேற்றிரவுதான் சித்தித்தது. நேற்று சம்புவரையர் மாளிகையில் ஒரு பெரிய விருந்து நடந்தது. பெரிய பழுவேட்டரையருக்கும் வணங்காமுடி முனையரசர், மழுபாடி மழுவரையர் முதலிய பலர் வந்திருந்தார்கள். குரவை கூத்தும் வேலநாட்டமும் நடைபெற்றன. பழுவேட்டரையருடன் வந்த மூடு பல்லக்கில் அவருடைய இளையராணி வந்திருப்பதாக எல்லோரும் எண்ணியிருந்தார்கள். சுந்தர சோழ மகாராஜாவிற்கு உடல் நலம் சரியில்லை என்றும் அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டார் என்றும் பழுவேட்டரையர் தெரிவித்தார். எல்லோருமாக சேர்ந்து அடுத்தபடி பட்டத்திற்கு வரவேண்டியவர் ஆதித்த கரிகாலர் அல்ல, மதுராந்தக தேவர் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் மதுராந்தக தேவர் இதற்கு சம்மதிப்பாரா என்று சிலர் கேட்டார்கள். அவர் வாயினாலேயே அதற்கு மறுமொழி கூறல் செய்கின்றேன் என்று சொல்லி பழுவேட்டரையர் மூடு பல்லக்கின் திரையை திறந்தார். அதற்குள்ளிருந்து மதுராந்தக தேவர் வெளிப்பட்டார். பட்டம் கட்டிக்கொள்ள தனக்கு சம்மதம் என்று அவர் தெரிவித்தார். இப்படி பெண் வேஷம் போடும் பராக்கிரமசாலிக்கு முடிசூட்டப் போகின்றார்களாம். நன்றாய் சூட்டட்டும். எல்லாம் நாம் எதிர்பார்த்தபடியே தான் நடந்து வருகின்றது. இம்மாதிரி சோழ நாட்டிலே மிக ஒரு குழப்பம் ஏற்படுவது நம்முடைய நோக்கத்திற்கு மிக உகந்தது. எது நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நம்மை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் அல்லவா? இடும்பன்காரி, மிக முக்கியமான செய்து கொண்டு வந்திருக்கின்றீர். ஆனால் இதெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டீர்? இதற்கு சந்தர்ப்பம் எப்படி வாய்த்தது உமக்கு என்று கேட்டான் ரவிதாசன். நடுராத்திரியில் அவர்கள் சபை கூடிய போது வேறு யாரும் அருகில் வராதபடி பார்த்து கொள்ள என்னை காவலுக்கு அமர்த்தி இருந்தார்கள். காவல் புரிந்து கொண்டே என் காதுகளையும் கண்களையும் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தேன் என்றான் அவன். அப்படி உபயோகப்படுத்தியதில் வேறு ஏதாவது தெரிந்ததா என்றான். தெரிந்தது. அந்த நள்ளிரவு கூட்டத்தில் நடந்ததையெல்லாம் இன்னொரு வேற்று மனிதன் கோட்டை மதில் மேலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தான் என்றார். ஆஹா, அவன் யார் என்றான். முன்குடும்பி வைத்திருந்த ஒரு வைஷ்ணவன். ஆஹா, அவன்தானா? அவனை நீர் என்ன செய்தீர்? சம்புவரையரிடம் பிடித்து கொடுக்கவில்லையா என்றான் இவன். இல்லை, ஒருவேளை அவன் நம்மவனாயிருக்கலாம் என்று நினைத்து விட்டேன். நீங்களே அனுப்பி வைத்தீர்களோ என்று எண்ணினேன். பெரிய பிசகு செய்து விட்டீர். அவன் நம்மவன் அல்ல. கட்டையாய் குட்டையாய் இருப்பான். சண்டைக்காரன். பெயர் திருமலையப்பன். ஆழ்வார்க்கடியான் என்றும் சொல்லிக் கொள்வான் என்றான் இவன். அவனேதான். நான் செய்த பிசகை இன்று மத்தியானம் உணர்ந்து கொண்டேன். அவன் நம் ஆள் அல்லவென்று தெரிந்தது என்றான் இவன். அதை எப்படி அறிந்தீர் என்றான். நேற்று இரவு கந்தன்மாறனின் பாலிய நண்பன் ஒருவனும் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தான். அவனுக்கும் பழுவேட்டரையர் கூட்டத்திற்கும் சம்பந்தம் ஒன்றுமில்லை என்று தெரிந்தது. இன்று காலையில் சின்ன எஜமானர் தம் சிநேகிதனை கொண்டு விட கொள்ளிடக்கரை வரையில் வந்தார். அவர் வரப்போவதை அறிந்து அவர் முன்னால் அடிக்கடி நான் போய் நின்றேன். என்னையும் வரச் சொன்னார். அவர் கொள்ளிடத்தின் வடக்கரையோடு திரும்பிவிட்டார். என்னை தென்கரைக்கு வந்து அவ்வாலிபனுக்கு ஒரு குதிரை சம்பாதித்து கொடுத்து விட்டு திரும்பும்படி சொன்னார். அங்கிருந்து குடந்தைக்கு போய் என் அத்தையை பார்த்து விட்டு வருவதாக சொல்லிவிட்டு வந்தேன். அதனால்தான் சந்தேகத்திற்கு இடமின்றி இங்கே வர முடிந்தது என்றான். சரிதான். அந்த வீர வைஷ்ணவனை பற்றி எவ்விதம் தெரிந்து கொண்டீர்?
கொள்ளிடத்தின் படகு புறப்படும் சமயத்துக்கு அந்த வீர வைஷ்ணவன் வந்து படகில் ஏறிக்கொண்டான். அவன் கந்தன்மாறனின் சிநேகிதனோடு பேசிய சில வார்த்தைகளில் இருந்து எனக்கு சிறிது சந்தேகம் உதித்தது. அவனும் நம்மை சேர்ந்தவனோ என்று, மேலும் கொள்ளிடத்தின் தென்கரையில் அவன் எனக்காக காத்து கொண்டிருந்ததாகவும் தோன்றியது. நம்முடைய அந்தரங்க சமிக்ஞையை செய்து காட்டினேன். ஆனால் அவன் புரிந்து கொள்ளவில்லை. அதன் பேரில் அவன் மேல் நம்மவன் இல்லை என்று நான் தீர்மானித்துக் கொண்டேன் என்றான். நீர் செய்தது பெரும் பிசகையா. முன்பின் தெரியாதவர்களிடம் நம் சமிக்ஞையை செய்து காட்டக்கூடாது. நண்பர்களே, இதை கேளுங்கள். நம்முடைய காரியம் காஞ்சிபுரத்தில் இருக்கின்றது, இலங்கையிலும் இருக்கின்றது. இந்த 2 இடங்களிலும் நம்முடைய பரம விரோதிகள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் 2 பேரையும் காட்டிலும் நம்முடைய கொடிய விரோதி, முதன்மையான விரோதி ஆழ்வார்க்கடியான் என்று பொய்ப்பெயர் பூண்டு திரியும் திருமலையப்பன் தான். அவன் நம்மையும் நம் நோக்கத்தையும் அடியோடு நாசம் செய்யக்கூடியவன். நமக்கெல்லாம் இணையில்லாத தலைவியாக உள்ள தேவியை அவன் கொண்டு போக பார்க்கின்றான். அந்த படித்தபடியாக அவனை உங்களில் யாராவது எங்கே கண்டாலும், எந்த நிலையில் சந்தித்தாலும், கையில் உள்ள ஆயுதத்தை உடனே அவன் மார்பில் பாய்ச்சி கொன்று விடுங்கள். ஆயுதம் ஒன்றுமில்லாவிட்டால் கையினால் அவனுடைய மென்னியை திருகிக் கொள்ளுங்கள், அல்லது வெளிச்சத்தில் தள்ளி முதலை பசிக்கு இரையாக்குங்கள், அல்லது ஏதாவது சாக்கு சொல்லி பாறை உச்சிற்கு அழைத்து போய் அங்கிருந்து பிடித்து தள்ளி கொன்று விடுங்கள். தேல், நட்டுவாக்கிலி, பாம்பு முதலியவற்றை கண்டால் எப்படி இரக்கம் காட்டாமல் கொள்வீர்களோ அப்படி கொன்று விடுங்கள். அவன் உயிரோடு இருக்கும் வரையில் நம்முடைய நோக்கத்திற்கு இடையூறாகவே இருப்பான் என்று முடித்தான். ரவிதாசரே, நீங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்தி சொல்லுவதற்கு அவன் பெரிய கைக்காரனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் யாரவன் என்றார் அவர். யாரோ, அவன் பயங்கர ஆற்றல் படைத்த ஒற்றன். முதல் மந்திரி அனிருத்தன் கையால் என்று நினைக்கின்றேன் என்றார். ரவிதாசரே, அந்த முன்குடுப்பி வைஷ்ணவனைப் போல் இன்னும் யாராவது உண்டோ என்றான் இவன். குடந்தையில் ஒரு ஜோதிடன் இருக்கின்றான். அவன் பேரிலும் எனக்கு சந்தேகம் இருக்கின்றது. வருகின்றவர் போகின்றவர்களுக்கு ஜோசியம் சொல்லுவது போல் சொல்லி வாயை பிடுங்கி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளுகின்றான். அவனிடம் நீங்கள் யாரும் போகவே கூடாது. போனால் எப்படியும் நிச்சயமாக ஏமாந்து போவீர்கள் என்றான். இதையெல்லாம் மருது மரத்தின் மறைவில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியான் மெய் நடுங்கியது. உடம்பெல்லாம் வியர்த்தது. அந்த மரத்தடியிலிருந்து உயிரோடு தப்பித்து போக போகின்றோமா என்று அவனுக்கு சந்தேகம் உண்டாகிவிட்டது. போதும் போதாததற்கு அந்த சமயம் பார்த்து அவனுக்கு தும்மல் வந்தது. எவ்வளவு அடக்கி கொள்ள பார்த்தும் முடியவில்லை. துணியை வாயில் வைத்து அடைத்து கொண்டு நச்சென்று தும்மினான். அந்த சமயம் மேலக்காற்று நின்றிருந்தது. காட்டு மரங்கள் மர்மத சத்தமும் நின்று போயிருந்தன. ஆகையால் திருமலையப்பனின் அடக்கிய தும்மல் சத்தம் பக்கத்தில் இருந்து பேசிக் கொண்டிருந்த சதிகாரர்களுக்கு சிறிது கேட்டுவிட்டது. அந்த மருத மரத்திற்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்கின்றது. சுளுந்தை கொண்டு போய் என்னவென்று பார் என்றான் ரவிதாசன். சுளுந்து பிடித்தவன் மரத்தை நாடி வந்தான். அவன் அருகில் வர வர வெளிச்சம் அதிகமாகி வந்தது. ஆச்சு, இதோ மரத்தின் முடுக்கில் அவன் திரும்ப போகின்றான். திரும்பிய உடனே சுளுக்கு வெளிச்சம் தன்மேல் நன்றாய் விழப்போகின்றது. அப்புறம் என்ன நடக்கும்? தப்பி பிழைத்தால் புனர்ஜென்மந்தான் என்று எண்ணினான். திருமாலையப்பனின் மார்பு படபடவென்று அடித்துக் கொண்டது. தப்புவதற்கு வழியுண்டா என்று சுற்றும் முற்றும் பார்த்தான். வழி காணவில்லை. அண்ணாந்து பார்த்தான். அங்கே மரத்திலிருந்து பிரிந்து சென்ற மரக்கிளைகளில் ஒரு ராட்சத வௌவால் தலைகீழாக தொங்கி தவம் செய்து கொண்டிருந்தது. உடனே ஒரு யோசனை தோன்றியது. சட்டென்று கைகளை உயர நீட்டி அந்த வௌவாலை பிடித்து கையில் ஆயுதமாக வைத்துக் கொண்டான். சுளுந்துக்காரன் மரத்தை தாண்டி வந்ததும் வௌவாலை அவன் முகத்தின் மீது எறிந்தான். சுளுந்து கீழே விழுந்து வெளிச்சம் மங்கியது. வௌவால் இறக்கையால் முகத்தில் அடிபட்டவன் ஏ என்ன 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 என்று உளறினான். பலர் ஓடிவரும் சத்தம் கேட்டது. ஆழ்வார்க்கடியானும் ஓட்டம் பிடித்தான். அடுத்த கணம் அடர்ந்த காட்டிற்குள் புகுந்து மறைந்தான். அத்தியாயம் 21. திரை சலசலத்தது. ஒரே சமயத்தில் ஒருவனுக்குள்ளே 2 மனங்கள் இயங்க முடியுமா? முடியும் என்று அன்றைக்கு வந்தியத்தேவனுடைய அனுபவத்திலிருந்து தெரிய வந்தது. சோழவள நாட்டிற்குள்ளேயே வளம் மிகுந்த பிரதேசத்தின் வழியாக அவன் போய்க் கொண்டிருந்தான். நதிகளில் புதுப்புணல் பொங்கி பெருகிக் கொண்டிருந்த காலம். கணவாய்கள், மதகுகள், மடைகள் வழியாக வாய்க்கால்களிலும் வயல்களிலும் குபுகுபுவென்று ஜலம் பாய்ந்து கொண்டிருந்தது. சோழ தேசத்தை வளநாடு என்றும் சோழ மன்னனை வளவன் என்றும் கூறுவது எவ்வளவு பொருத்தமானது! இப்படி எண்ணிய உடனே சோழ நாட்டிற்கும் சோழ மன்னனுக்கும் ஏற்பட்டிருந்த அபாயங்கள் அவன் நினைவுக்கு வந்தன. இந்த நிலைமையில் தன்னுடைய கடமை என்ன? இளவரசர் கரிகாலர் கொடுத்த ஓலையை மட்டும் சக்கரவர்த்தியிடம் சேர்ப்பித்து விட்டு நம் கடமை தீர்ந்தது என்று இருந்து விடுவதா? இந்த ராஜகுல தாயாகிய காய்ச்சலிலும் பூசலிலும் நாம் எதற்காக தலையிட்டுக் கொள்ள வேண்டும்? சோழ நாட்டு சிம்மாசனத்திற்கு யார் வந்தால்தான் நமக்கு என்ன? பார்க்க போனால் நம்முடைய குலத்தின் பூர்வீக பகைவர்கள் தானே இவர்கள். சோழர்களும் சுங்கர்களும் வைதூபர்களும் சேர்ந்து கொண்டுதானே நம்ம வானக்கோப்பாடி ராஜ்யமே இல்லாதபடி செய்து விட்டார்கள். இன்றைக்கு ஆதித்த கரிகாலர் நம்மிடம் அன்பாக இருந்ததினால் அந்த அநீதிகள் எல்லாம் மறைந்து போய்விடுமா என்ன?
சேச்சே, அந்த பழைய சம்பவங்களை அநீதி என்று தான் எப்படி சொல்ல முடியும்? அரசர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது இயற்கை. வென்றவர்கள் மீது தோற்றவர்கள் கோபம் கொள்வதில் என்ன பயன்? நம்முடைய மூதாதையர்கள் நல்ல நிலைமையில் இருந்தபோது அவர்களும் மற்ற அரசர்களை கதிகலங்கத்தானே அடித்தார்கள், அடியோடு அழித்து விடத்தானே பார்த்தார்கள். ஆ, அது என்ன பாடல்? இதோ ஞாபகம் வந்துவிட்டது. சேனை தழையாக்கி செங்குருதி நீர்த்தேக்கி ஆணை மிதித்த அருஞ்சேற்றில் மானபரன் பாவேந்தர் தம்வேந்தன் வாணன் பறித்து நட்டான் மூவேந்தர் தங்கள் முடி. இப்படியெல்லாம் போர்க்களத்தில் கொடூரமான காரியங்களை நம் முன்னோர்களும் செய்திருக்கின்றார்கள். போர்க்களத்தில் தோற்றவர்களின் கதி எப்பொழுதும் அதோ கதிதான். ராமரை போலவும் தர்மபுத்திரரை போலவும் எல்லா அரசர்களும் கருணை வள்ளல்களாக இருந்துவிட முடியுமா? அப்படி அவர்கள் இருந்தபடியானால் தான் காட்டிற்கு போய் திண்டாடினார்கள். வீர புருஷர்களாய் இருந்தும் வீரர்களில் துணை இருந்தும் வெகுவாக கஷ்டப்பட்டார்கள் அல்லவா? ராஜரீகத்தின் கருணை என்பதே கூடாது. பார்க்க போனால் சோழ குலத்தவர்கள் சிறிது கருணையுள்ளவர்கள் என்றே சொல்ல வேண்டும். எதிரிகளையும் முடியுமானால் நண்பர்களாக்கிக் கொள்ளவே பார்க்கின்றார்கள். அதற்காக குலம் விட்டு குலம் கல்யாணம் சம்பந்தமும் செய்து கொள்ளுகின்றார்கள். சுந்தர சோழரின் தந்தை அரிஞ்சய சோழர் வைதும்பராயன் மகளை திருமணம் செய்து கொள்ளவில்லையா? அழகுக்கு பெயர் போன அந்த கல்யாணியின் மகனாய் இருப்பதனால்தானே சுந்தர சோழரும் அவருடைய மக்களும் கூட சௌந்தரியத்தில் சிறந்து விளங்குகின்றார்கள். அழகி என்றதும் அந்த குடந்தை நகரத்து மங்கை அரசியல் ஆற்றங்கரை பெண்மணி நினைவிற்கு வருகின்றது. நினைவு புதிதாக எங்கிருந்தோ வந்துவிடவில்லை. அவனுடைய உள்ளத்திற்குள்ளே கனிந்து கொண்டிருந்த நினைவுதான் அது. வந்தியத்தேவனுடைய வெளிமனம் சோழ நாட்டின் இயற்கை வளங்களை பற்றியும் ராஜரீக குழப்பங்களை பற்றியும் எண்ணிக்கொண்டிருக்கையில் அவனுடைய உள்மனம் அந்த மங்கையினிடத்திலேயே ஈடுபட்டிருந்தது. இப்பொழுது உள்மனம் வெளிமனம் இரண்டும் ஒத்து அம்மங்கையை குறித்து பட்ட பரிவர்த்தனமாக சிந்திக்க தொடங்கியது. பிறகு வெளியில் எந்த அழகான இயற்கை பொருளை பார்த்தாலும் அந்த மங்கையின் அவயங்களுடன் ஒப்பிட தோன்றின. வழுவழுப்பான மூங்கிலை பார்த்ததும் அவளுடைய தோள்கள் நினைவுக்கு வந்தன. ஓடைகளில் மண்டி கிடந்த குவளை மலர்கள் அவளுடைய கண்களுக்கு ஓமையாயின. பங்கஜ மலர்கள் அவளுடைய தங்க முகத்திற்கு இணைதானா என்ற ஐயம் தோன்றியது. நதியோர மரங்களில் குலுங்கிக் கொண்டிருந்த மலர்களில் வண்டுகள் செய்த ரீங்காரத்தை அவள் குரலில் ஒலிக்கு ஓமை சொல்வது சரியாகுமா? இப்படியெல்லாம் கவிகள் கற்பித்திருக்கின்றார்களே தவிர உண்மையில் இவையெல்லாம் எங்கே? அந்த மங்கையின் சௌந்தரியம் எங்கே? அவளுடைய திருமுகத்தை பார்த்தபோது மெய் சிலிர்த்ததே. இப்பொழுது நினைத்து பார்க்கும்போது கூட நெஞ்சு விம்முகின்றதே. இந்த பூக்களையும் வண்டுகளையும் பார்த்தால் அத்தகைய மெய்ச்சிலிர்ப்பு உண்டாகவில்லையே. அந்த மங்கை ஜோதிடர் வீட்டில் பார்த்தவள், ஆற்றங்கரையில் பேசியவள். அகம் முகம் யாருடைய ஜாடையா இருக்கின்றது? அப்படியும் இருக்கலாமே. பைத்தியக்காரத்தனம். ஒரு நாளும் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? ஒருவேளை அவள் குந்தவை பிராட்டியாகவே கூட இருக்கலாம். இலங்கை முதல் விந்திய பர்வதம் வரையில் எந்த பெண்ணரசியின் புகழ் பறந்து விருந்து பரவி இருக்கின்றதோ அவளிடம் நாம் எப்பேற்பட்ட காட்டு மிராண்டியை போல் நடந்து கொண்டோம். நாளைக்கு அவளிடம் எப்படி இளவரசரிடம் ஓலையை எடுத்து சென்று முகத்தை காட்ட முடியும்? இப்படியாக என்னவெல்லாமோ வானத்தையும் பூமியையும் சேர்த்து எண்ணமிட்டு கொண்டு வந்தியத்தேவன் காவேரி கரையோடு வந்து திருவையாற்றை அடைந்தான். அந்த ஊரின் வளமும் அழகும் அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. அது திருவையாறுதானா என்று கேட்டு தெரிந்து கொண்டான். அந்த அற்புத கஷேத்திரத்தின் மகிமையை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கின்றதெல்லாம் உண்மையை கொஞ்சம் குறைவாகவே சொல்லி இருக்கின்றார்கள். மரங்கள் என்ன செழிப்பாய் வளர்ந்திருக்கின்றன! பலா மரங்களில் எவ்வளவு பெரிய பெரிய பலாக்காய்கள் தொங்குகின்றன! இந்த மாதிரி தொண்டை மண்டலத்தில் எங்கும் பார்க்கவே முடியாதுதான். ஆஹா, வளமான இடங்களுக்கென்று குரங்குகள் எங்கிருந்தோ வந்து விடுகின்றன. அவை கிளைக்கு கிளை தாவுவது எவ்வளவு அழகா இருக்கின்றது! இதோ ஞாபகம் வருகின்றது. திருவையாற்று வீதி முனை அரங்கங்களின் பெண்கள் நடனமாடுகின்றார்கள். அந்த ஆடலுக்கேற்ற பாடலோடு மங்கள சத்தமும் முழங்குகின்றன. அந்த முழக்கத்தை கேட்ட குரங்குகள் மேகங்களின் உச்சாணி கிளைகளில் ஏறி மழை வருமா என்று வானத்தை பார்க்கின்றன. அடடா, இன்றைக்கு எவ்வளவு பொருத்தமாய் இருக்கின்றது! உயர்ந்த மரங்களில் உச்சாணி கிளைகளில் குரங்குகள் ஏறுகின்றன. ஆடுவோரின் சதங்கை ஒளி, அதோ ஆட்டி வைக்கும் நடன ஆசிரியர்கள் கையில் பிடித்த கோலின் சத்தம் கூட சேர்ந்து வருகின்றதே. கோலோட கோல்வளையர் கூத்தாட குவிமுகையார் முகத்து நின்று சேலோட சிலையாட சேயிழையார் நடமாடும் திருவையாரே. ஆஹா, சம்பந்த சுவாமிகள் சிறந்த சிவபக்தர், இதை காட்டிலும் சிறந்த ரசிகர். அவர் அன்றைக்கு வர்ணனை செய்தபடியே இன்றைக்கும் இந்த திருவையாறு விளங்குகின்றதே. இப்படிப்பட்ட ஊரில் ஒரு நாள் தங்கி ஆடல் பாடல் வினோதங்களை பார்த்துவிட்டு ஐயாரப்பரையும் அறம்பளர்த்த நாயகி அம்மனையும் தரிசித்து விட்டுத்தான் போக வேண்டும். அடடா, காவேரியின் கரையில் எத்தனை பக்தர்கள் உட்கார்ந்து அனுஷ்டானம் செய்கின்றார்கள்!
பட்டை பட்டையாக அவர்கள் திருநீறு அணிந்திருப்பது எவ்வளவு கலையா இருக்கின்றது. சில சமயம் ஆடல் பாடல் ஒளிகளை அமுக்கிக் கொண்டு நமச்சிவாய மந்திரத்தின் ஒளி கேட்கின்றதே. அதோ சம்பந்தரின் தேவாரத்தையே யாரோ இனிய குரலில் அருமையாக பாடுகின்றார்களே. இசைக்கும் கலைக்கும் என்றே இறைவன் பணித்த ஊர் இந்த திருவையாறு போலும். இந்த ஊரில் கட்டாயம் ஒரு நாள் தங்கி பார்த்துவிட்டுத்தான் போக வேண்டும். இந்த முடிவிற்கு வந்தியத்தேவன் வந்துவிட்ட தருணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. மேற்கு திசையிலிருந்து காவேரி கரையோடு ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்கு முன்னாலும் பின்னாலும் சில காவல் வீரர்களும் வந்தார்கள். வந்தியத்தேவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது. பல்லக்கு அருகில் வருகின்ற வரையில் அங்கேயே நின்று காத்து கொண்டிருந்தான். அவன் நினைத்தபடியே இருந்தது. பல்லக்கு மூடியிருந்த வெளித்திரையில் பனைமரத்தின் லட்சணை சித்திரம் காணப்பட்டது. ஆஹா, கடம்பூரிலிருந்து வருகின்ற பல்லக்கு தான் இது. நாம் குடந்தை வழியாக வர இவர்கள் வேறொரு வழியில் வந்திருக்கின்றார்கள். ஆனால் பழுவேட்டரையரை காணோமே. அவர் வேற எங்கேயாவது வழியில் தங்கிவிட்டார் போலும். பல்லக்கு தஞ்சாவூர் இருந்த தென் திசை நோக்கி திரும்பியது. அவ்வளவுதான். வந்தியத்தேவன் திருவையாற்றில் தங்கும் எண்ணத்தை விட்டுவிட்டான். அந்த பல்லக்கை பின்தொடர்ந்து செல்ல தீர்மானித்தான். அந்த பல்லக்கை பின்தொடர்ந்து கொஞ்சம் போனால் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்படலாம். பல்லக்கை சுமப்பவர்கள் அதை கீழே வைக்கலாம். ஏதேனும் ஒரு காரணத்திற்காக இளவரசர் மதுராந்தகர் வெளிப்பட்டு வரலாம். அச்சமயம் அவருடன் பழக்கம் செய்து கொள்ளலாம். அது தஞ்சாவூர் கோட்டைக்குள் பிரவேசிக்கவும் சக்கரவர்த்தியை பார்க்கவும் பயன்படலாம். அதற்கு தகுந்தபடி ஏதாவது கொஞ்சம் பேசி வேஷம் போட்டால் போகின்றது. தந்திர மந்திரங்களை கையாளாவிட்டால் கூட எடுத்த காரியம் கைகூடாது அல்லவா என்று நினைத்தான். எனவே பல்லக்கையும் பரிவாரங்களையும் முன்னால் போகவிட்டு சற்று பின்னாலேயே வந்தியத்தேவன் போய்க் கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் ஒன்றும் கிட்டவில்லை. காவேரிக்கும் தஞ்சாவூருக்கும் மத்தியிலிருந்து மற்றும் 4 நதிகளை கடந்தாகி விட்டது. அப்படியும் பல்லக்கு கீழே வைக்கப்படவில்லை. ஒரே மூச்சாக போய்கொண்டிருந்தது. அதோ சற்று தூரத்தில் தஞ்சாவூர் கோட்டை மதிலும் வாசலும் தெரிய தொடங்கிவிட்டன. கோட்டைக்குள் பல்லக்கு போய்விட்டால் அப்புறம் அவன் எண்ணம் கைகூட போவதில்லை. அதற்குள் தைரியமாகவும் துணிச்சலாகவும் ஏதேனும் ஒன்று செய்தாக வேண்டும். என்னதான் வந்துவிடும், தலையா போய்விடும். அப்படி போனால்தான் போகின்றதே. எடுத்த காரியத்தை முடிக்காமல் உயிரோடு திரும்பி போவதில் என்ன லாபம்? இதற்கெல்லாம் அடிப்படையில் மதுராந்தக தேவர் பேரில் வந்தியத்தேவனுக்கு கோபம் வேறே இருந்தது. பல்லக்கின் மூடுதிரையை கிழித்தெறிந்து உள்ளே இருப்பது பெண்ணல்ல, மீசை முளைத்த ஆண் பிள்ளை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் கை ஊறியது. அவன் உள்ளம் துடிதுடித்தது. இதற்கு என்ன வழி என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கையில் பல்லக்கோடு சென்ற பரிவாரங்களில் ஒருவன் சற்று பின்தங்கி வந்தியத்தேவனை உற்று நோக்கினான். நீ யாரப்பா? திருவையாற்றிலிருந்து எங்களை ஏன் தொடர்ந்து வருகின்றாய் என்று கேட்டான். நான் உங்களை தொடர்ந்து வரவில்லை ஐயா, தஞ்சாவூருக்கு போகின்றேன். இந்த சாலைதானே தஞ்சாவூர் போகின்றது என்றான் வந்தியத்தேவன். அதை கேட்ட அவ்வீரன் புன்னகை செய்துவிட்டு, தஞ்சைக்கு எதற்காக போகின்றாய் என்றான். என் சித்தப்பா தஞ்சையில் இருக்கின்றார். அவருக்கு நோய் என்றறிந்து பார்க்க போகின்றேன் என்று கூறினான் வந்தியத்தேவன். உன் சித்தப்பா தஞ்சையில் என்ன செய்கின்றார்? அரண்மனையில் உத்தியோகம் பார்க்கின்றாரா என்றான் அவன். இல்லை இல்லை, சத்திரத்தில் மணியக்காரராக இருக்கின்றார். ஓஹோ, அப்படியா? சரி சரி, எங்களுக்கு முன்னால் நீ போவதுதானே, ஏன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டான் அவன். குதிரை களைத்து போயிருக்கின்றது ஐயா, அதனால்தான். இல்லாவிட்டால் உங்கள் முதுகை பார்த்து கொண்டே வருவதில் எனக்கு என்ன திருப்தி என்றான். இப்படி பேசிக்கொண்டே வந்தியத்தேவன் பல்லக்கின் அருகில் வந்து விட்டான். உடனே அவன் மூளையை வரட்டி கண்டுபிடிக்க முயன்ற உபாயமும் புலப்பட்டு விட்டது. குதிரையை கால்களால் அமுக்கி முகக்கயிற்றை இழுத்து பல்லக்கின் முன்தண்டை தோன்றியவர்களின் பேரில் விட்டுத்தான். அவர்கள் பயத்துடன் திரும்பி பார்த்தார்கள். வந்தியத்தேவன் உடனே, மகாராஜா மகாராஜா, பல்லக்கு தூக்கும் ஆட்கள் என் குதிரையை இடிக்கின்றார்கள், ஐயோ காப்பாற்றுங்கள் என்று கத்தினான். பல்லக்கை மூடியிருந்த திரை சலசலத்தது. இத்துடன் அத்தியாயம் 21 நிறைவுறுகின்றது. அத்தியாயம் 22 வேலைக்கார படை தொடர்கின்றது. அதுவரை வணக்கத்துடன் நன்றி கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புதுவை சுமதி. நன்றி, வணக்கம். வாசிப்பு குறித்த தங்களின் மாண்புமிக்க கருத்துக்களை கருத்து பெட்டியிலே பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.